துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை காணலாம். மோடி இந்த பணத்தை கை வச்சிட போறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துட்டு போறாருன்னு போய் எடுத்தீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி தேர்தல், அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 2வது இடம் அண்ணன் கருணாநிதியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு இந்த முறை கோவில்பட்டியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இந்த முறை ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கா வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷம் 35 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். முடிவு பண்ணிட்டீங்களா? உதயசூரியன் வெற்றி நிச்சயமா? இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி, தேர்தல் நாள் 23, இன்னும் ஒரு வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு கலைஞ்சு போகாம அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும், ஏன் கோவில்பட்டியில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் பெறுவாங்க. அந்த வெற்றியை கோவில்பட்டி தொகுதி திமுக வேட்பாளர் கருணாநிதியை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.